தமிழ் பேசும் எனது அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். இது நான் உங்கள் ராதாபிரியன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேம் அப்படின்னா என்னங்கிறதையும் அதை பற்றின யூசேஜையும் தான் நாம் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரேமோட யூசேஜ் என்ன, ரேம் எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நாம் இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். இப்போது இன்றைய காலகட்டத்தில் மனிதனோட வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்த்தோன்னா, ஒன்று ஸ்மார்ட் ஃபோன், இன்னொன்று கம்ப்யூட்டர். ரெண்டுலேயுமே இருக்கிற ஒரு முக்கியமான பொருள் தான் ரேம். இந்த ரேம் தான் வந்து ஒரு கம்ப்யூட்டராக இருக்கட்டும், இல்லை ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், இல்லை மற்ற லேப்டாப் டெஸ்க்டாப் எதுவாக கூட இருக்கட்டும், அதோட ஸ்பீடை நிர்ணயிக்கிறது வந்து பார்த்தோம்னா அது வந்து ரேம் தான். நீங்கள் யோசிக்கலாம், இந்த ரேம் வந்து எப்படி ஒரு இதோட ஸ்பீடை நிர்ணயிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் ரேம்? ரேம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரேம்ன்றது ரேண்டம் அக்சஸ் மெமரி. இது வந்து நாம் கம்ப்யூட்டர்லேயும் ஸ்மார்ட் ஃபோன்லேயும் யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான பொருள். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சிபியூக்கு தேவையான டேட்டாவை, அதாவது செகண்டரி ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆகிருக்கிற டேட்டாவை சிபியூவோட ப்ராசஸ்க்காக உடனே எடுத்து கொடுக்கும். இது நம்ம எப்போ போல் சிபியூக்கிட்டேருந்து ரிக்வஸ்ட் வருதோ, எந்த டேட்டா வேணும்னு அதை உடனே எடுத்து இந்த ரேமில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இது ரேம்ங்கிறது ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ். இது வந்து ஒரு பர்மனன்ட் ஸ்டோரேஜ் கிடையாது. இதில் டேட்டா வந்து பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகிருக்காது. அந்த டேட்டாவோட யூஸ் முடிஞ்சதும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிட்டு புதுசாக நமக்கு தேவைப்படுற டேட்டா வந்து இதில் வந்து ஸ்டோர் ஆயிரும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு எக்ஸல் பேஜோ இல்லை ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டோ நீங்கள் வந்து அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் அதில் டபுள் கிளிக் பண்ண உடனே உங்களோட ப்ராசஸர் அதோட டேட்டா வேணும்னு சொல்லி ரிக்வஸ்ட் அனுப்பும். அந்த ரிக்வஸ்ட் கிடைச்சதும் ரேம் அதோட கம்ப்ளீட் டேட்டாவையும் அந்த ரேமில் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். அதை ஸ்டோர் பண்ணிட்டு அந்த ரேமில் இருந்து தான் அந்த டேட்டா வந்து ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆகிட்டு திருப்பி அதோட நாம் சேவ் பண்ணும்போது திருப்பி போய் அது செகண்டரி ஸ்டோரேஜில் வந்து ஸ்டோர் ஆயிரும். இப்போது இதோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம ஃபோனில் 2GB ரேம் இருக்குது அப்படின்னா, நாம் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் ஒரு டேட்டாவை அக்சஸ் பண்ணணும்னா அது வந்து 2GB வரைக்கும் அதால் அக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம ஃபோனில் வந்து ஒரு டைமில் நம்ம ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஒரே டைமில் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் பேக்எண்ட்லேயும் ரன் ஆகிட்ருக்கோம். அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறது இந்த ரேம் தான். ரேமோட கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி தான் நாம் யூஸ் பண்ணுற ஃபோனாக இருக்கட்டும், கம்ப்யூட்டராக இருக்கட்டும், அதோட ஸ்பீடு வந்து நிர்ணயிக்கப்படுது. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரேம்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ்னால் என்னென்னா அதோட வெர்ஷன்னு கூட சொல்லலாம். ஸ்டார்டிங் வெர்ஷன் வந்து என்னென்னு பார்த்தோம்னா DDR1, அடுத்தது DDR2, DDR3, DDR4, அடுத்தது DDR5. இப்போது DDRனா என்ன? DDRங்கிறது டபுள் டேட்டா ரேட். இந்த DDR1 பற்றி நாம் பார்த்தோம் அப்படின்னா, DDR1ங்கிறது வந்து ஃபஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ரேம்னு கூட சொல்லலாம். இதோட ஸ்பீட் பார்த்தோம் அப்படின்னா பர் செகண்டுக்கு 2லேருந்து 3 Gbps வரைக்கும் இருக்கும். அடுத்ததாக இந்த DDR2ஓட ஸ்பீட் பார்த்தோம்னா ஒரு செகண்டுக்கு 4லேருந்து 6 Gbps வரைக்கும் இருக்கும். DDR3 வந்து 8லேருந்து 15, DDR4 வந்து 17லேருந்து 21 Gbps வரைக்கும் இருக்கலாம். DDR5 வந்து 2020 வெளியிட போகிறதா வந்து எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களோட ஃபோனில் நீங்கள் DDR4 ரேம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரேமால் ஒரு செகண்டுக்கு 17லேருந்து 21 Gbps டேட்டா வந்து ஹேண்டில் பண்ணுற சக்தி இருக்கும். இந்த வீடியோவை பார்த்த என்னோட அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு டெக்னாலஜி பற்றின எந்த சந்தேகம் இருந்தாலும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதோட பதிலோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.